வணக்கம் யூடியூப் நண்பர்களை, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போன வீடியோவில் ஒரு ஸ்டாக் எப்படி ஏறுச்சு அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன கேட்குன்னா, ஸ்டாக் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா, அது நான் உங்களுக்கு கால் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அது மாதிரி கால் கொடுக்குற மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் போயிடும். நான் பண்ணுறது பார்த்தீங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தாங்க. ஓகேங்களா? அதாவது யாருமே நஷ்டம் அடையக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ நான் ஒரு கால் கொடுத்து அதில் நீங்கள் நஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது உங்களுடைய பணம் கண்டிப்பாக என்ன ஆகுங்க, நஷ்டத்தை நோக்கி போகும். ஓகேங்களா? லாபம் நோக்கி போகலாம், ஆனால் அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் போயிடும். அதுக்காக தான் நான் இண்டிவிஜுவலாக யாருக்கும் ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. அதாவது எப்படிலாம் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணலான்ற வீடியோஸ் தான் நம்ம வீடியோஸில் இது பண்ணுறோம். எல்லாம் அவங்களாம் ஓனாக பண்ணுன்றது தான் நம்மளுடைய மோட்டிவேஷன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போய் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போய் இப்போ நான் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பக்காவாக நடுவில் இல்லை எதனா ஒரு நியூஸ் எதனா ஒன்று பேட் நியூஸ் ஸ்டாக் இறங்கிடுச்சின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும். என்னால் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இண்டிவிஜுவலாக யாருக்கும் இந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா நண்பர்களே? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? ரமேஷ்குமார் அப்படின்றவர் என்ன அந்த டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NR7 அண்ட் NR4 பற்றி வீடியோ போடுங்க சார் நீங்கள் அப்படின்னு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் அந்த NR7 அண்ட் NR4 என்ன ஒன்றும் கிடையாதுங்க. அந்த நேரோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 அண்ட் 4ன்றது நம்பர்ஸ், அதாவது கேண்டில்ஸ். 7 கேண்டில் 4 கேண்டில் அப்படின்றது சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன் பாருங்க. அதாவது கேண்டிலுடைய சைஸ் பெருசுலேருந்து சின்னதாயினே வரணுங்க. அதுதாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு, ஓகேங்களா, 7 ரூபா அப்படின்னு இன்றைக்கி இருக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி 7 ரூபா, இன்றைக்கி டே நம்பர் 1, ஓகேங்களா, அப்படின்னு வச்சுங்க. 1ஆந்தேதி 7 ரூபா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 2ஆந்தேதி அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா 6 ரூபாவாக இருக்கும். அடுத்து 3ஆந்தேதி பார்த்திங்கன்னா 5 ரூபாவாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ரூபாவாக கம்மியாகினே வரும். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க. அதேமாரி 4, அதேமாதிரி 5, 6, 7ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டில் ரொம்ப சின்னதான லெவலில் வந்துடும். அப்போது மேலேருந்து அந்த 7லேருந்து 1 நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னது, அதாவது ஒரு நேர லைன் ஒன்று வரும். நேரம்னா ஒரு குறுகிய பாதை மாதிரி வரும். நீங்கள் அதுக்கு ட்ரெண்ட் லைன் எடுத்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த 7ஆவது நாள் சின்னதாக அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒன்று அந்த 8ஆவது நாள் பிரேக் பண்ணி ஒன்று மேலே போகும், இல்லைன்னா அந்த சின்ன கேண்டிலை பிரேக் பண்ணி கீழே போகும். இதுதான் NR7. ஓகேங்களா? நேரோ ரேஞ்ச் 7 பீரியட்ஸ் ஆஃப் கேண்டில். இது மேக்ஸிமம் டேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேக்கு பார்த்துட்டு கரெக்டாக அந்த NR7 பிரேக் பண்ணி கீழே போனாலும் செல் ஆர்டர் போடுவாங்க, இன்ட்ராடே பண்ணுவாங்க. மேலே போச்சுனாலும் இன்ட்ராடே பண்ணுவாங்க, அதை பை ஆர்டர் போடுவாங்க. ஓகேங்களா? NR4 கூட அதே மாதிரி தான். 4 கேண்டில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 ரூபாயில் ஒரு கேண்டில் இருக்குன்னா நாளைக்கு 3 ரூபா, நாளைக்கு 2, அதுக்கப்புறம் 1. அது மாதிரி அந்த சின்ன ஒரு ஸ்டிக் லைன் மாதிரி வாங்குங்க அந்த லாஸ்ட்டு. அதாவது இந்த 1 ரூபா 2 ரூபா சொல்கிறதுலாம் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த நேரோ லைனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இது எவ்வளோ வேணும்னா இருக்கலாம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் ஹைட் அதிகமாக இருக்கும், ஓப்பனும் ஹையும். ஓகேங்களா? அதாவது அந்த லோ அண்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த லோக்கும் ஹைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க கேண்டலில். ஓகேங்களா? அது அடுத்த நாள் கம்மியாக இருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி 7 நாளும் கண்டினியூஸாக கம்மியாக வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து அது ஒன்று மேலே போச்சுன்னா பை ஆர்டர், கீழே செல் ஆர்டர். ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஸ்டாக்கில் பார்த்து தேடுறது? என்னால் இதெல்லாம் தேட முடியாது. நான் எப்படி இந்த கேண்டல்லாம் அக்யூரேட்டாக பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம investing.comல போய்ட்டு ஓரளவுக்கு சர்ச் பண்ணலாம். பட் ஆனால் அது அக்யூரேட்டாக வருமா அப்படின்னும்போது நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனர் ஒன்று இருக்குங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவே சொல்லிடும் NR7 பிரேக் அவுட் பண்ணிச்சா, பிரேக் அவுட் பண்ணலையா அப்படின்னு. ஓகேங்களா? NR4 அந்த ஸ்கேனர் பேர் ஒன்றும் கிடையாதுங்க. ஃபட்டாஃபட் ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஃபட்டாஃபட் ஸ்டாக் ஸ்க்ரீனர். இதில் போய்டுங்க. இதில் போய்ட்டோன்னே இந்த ஃபஸ்ட்டு பேஜை ஓப்பன் பண்ணிங்க. இதை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு ஓப்பன் ஃப்ரீ ஃபட்டாஃபட் ஸ்க்ரீனர் அப்படின்னு இருக்குங்க. அது ஓப்பன் ஆகிடும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே இண்டிவிஜுவலாக போய் கால்குலேட் பண்ண வேண்டியதோ தேட வேண்டியதோ அந்த நேர ரேஞ்சை பார்க்க வேண்டியதோ அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் இன்ட்ராடேக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் ஸ்கேன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் NR4 வந்து பிரேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து இருக்குது பாருங்கள், இங்கே வந்து NR7 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இங்கே வந்து NR4. ஓகேங்களா? அது வந்து செக் பண்ணுறது எதெல்லாம் வந்து இன்னும் ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து காட்டும். இங்கே வந்து NR7 இது வந்து டவுனில் போயிருக்கு. இதுலேயும் இங்கே டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா த ஸ்க்ரீன் இஸ் எஸ்டர்டே வாஸ் NR7 டே. ஓகேங்களா? அந்த நேற்று இன்றைக்கி வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா த ஸ்க்ரீன்ஸ் ஒன்லி ஸ்டாக்ஸ் ஒன்லி வேர், அதாவது அந்த எல்டிபி ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் அந்த 100 இதுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் 10 PM ஸ்க்ரீனர் இன்க்ளூஸ் டுடே டே கேண்டில்ஸ். ஓகேங்களா? 10 PMக்கு மேலே தான் அந்த கேண்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாக்கை வந்து இது பண்ணுது. அதே மாதிரி தான் NR4 கூட. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த NR7 பிரேக் பண்ணிச்சா இல்லையா, அதேமாதிரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NR4 பிரேக் பண்ணிச்சா இல்லையா, அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த NR7 ஸ்ட்ராட்டஜி விழுந்திருக்குன்னு பார்த்தீங்க பாருங்கன்னா இந்த அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்து விழுந்திருக்கு. ஓகேங்களா? டவுனில் விழுந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் NR4 அதேமாதிரி எங்கெங்கே இருக்குன்றதெல்லாம் அந்த 7 கேண்டில் 4 கேண்டில் குறுகி வரதை வந்து இங்கேயே வந்து ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்தும் ட்ரேட் பண்ணலாம் இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பாருங்கள், அதுலேயே வந்து இப்போது இந்த NR7 NR4லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். அது என்ன பேட்டர்ன் வந்து இன்சைட் பேட்டர்ன் டோஜி அப்படின்றது இங்கே காட்டுது. ஓகேங்களா? நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயும் உங்களுடைய ட்ரேடிங் சாஃப்ட்வேரில் போயும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இது NR7 வந்து டவுன் பண்ணியிருக்கா, இங்கே சொல்லியிருக்கிறது உண்மையா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் ட்ரேடிங் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிளான மெத்தடு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த NR4 வந்து இது அப் பண்ணியிருக்கு. அதாவது 4 கேண்டில் வந்து டவுன் வந்துட்டு அடுத்து மேலே போயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் கூட சிம்பிளாக சொல்லலாம் பாருங்களா. இப்போது இது வந்து கேண்டில் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்து கேண்டில் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இதை விட சின்னதாக தான் இருக்கணும். அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட சின்னதாக தான் இருக்கணும். ஓகேங்களா? 3 கேண்டில் ஆச்சுங்களா? அடுத்து 4, அடுத்து 5. ஓகேங்களா? 1 2 3 4 5, அடுத்து 6, அடுத்து பார்த்திங்கன்னா 7. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இந்த 7 கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு டே கேண்டில்னால் அடுத்து வந்து இதை பிரேக் பண்ணி இப்படி போனால் பை ஆர்டர் அடுத்த நாள். ஓகேங்களா? இல்லை இதை பிரேக் பண்ணி இப்படி வந்தால் செல் ஆர்டர். இதுதாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி, ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 7 கேண்டில் போக சின்னதாகிட்டே வரணும். சின்னதுலேருந்து அடுத்து மேலே பிரேக் பண்ணி போனால் பை பண்ணணும், டவுன் பண்ணால் செல் பண்ணணும், அவ்வளோதாங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. NR4 1 2 3 4. ஓகேங்களா? இந்த 4வது கேண்டில்லேருந்து அடுத்து இங்கேருந்து இப்படி பிரேக். வணக்கம் யூடியூப் நண்பர்களை, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போன வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்படி ஏறுச்சு அப்படின்றது வந்து பார்த்தோம். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன கேட்குன்னா ஸ்டாக் வந்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கால் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அது மாதிரி கால் கொடுக்குற மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் போயிடும். நான் பண்ணுறது பார்த்திங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தாங்க. ஓகேங்களா? அதாவது யாருமே வந்து நஷ்டம் அடையக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு கால் கொடுத்து அதில் நீங்கள் நஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய பணம் வந்து கண்டிப்பாக என்ன ஆகுங்க, நஷ்டத்தை நோக்கி போகும். ஓகேங்களா? லாபம் நோக்கி போகலாம், ஆனால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் போயிடும். அதுக்காக தான் நான் இண்டிவிஜுவலாக வந்து யாருக்கும் வந்து ஸ்டாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. அதாவது எப்படிலாம் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணலான்ற வீடியோஸ் வந்து தான் நம்ம வீடியோஸில் இது பண்ணுறோம். எல்லாம் அவங்களாம் வந்து ஓனாக பண்ணுன்றது தான் நம்மளுடைய மோட்டிவேஷன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போய் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போய் இப்போ நான் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பக்காவாக இருந்து
நடுவில் அதில் எதனா ஒரு நியூஸ் எதனா ஒன்று பேட் நியூஸ் வந்து ஸ்டாக் இறங்கிடுச்சின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும். இப்போ என்னால் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கும்.